அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். ஸோ நான் மூணார் வந்ததுனால தொடர்ந்து உங்கள்கிட்ட அடுத்தடுத்து அப்டேட் கொடுக்க முடியல. ஏன்னா பேச்சுவார்த்தை வந்து மிக முக்கியமான தருணம். இதோ வந்து விட்டது, அதோ வந்து விட்டது அப்படின்னு தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக சர்வதேச ஊடகங்கள் முழுவதும் இந்த பேச்சுவார்த்தையை பற்றி தான் பயங்கர டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட்டு வெற்றி பெற்ற மாதிரி தான் அந்த பக்கம் சொன்னாங்க. ஆனால் திடீர்னு அமெரிக்கா நடத்திய ஒரு தாக்குதல், தற்காப்புக்கான தாக்குதல்னு சொல்லப்படுகிற அந்த ஒரு தாக்குதலை ஈரான் வந்து கையில் எடுத்திருக்கிறது. அதனால் பேச்சுவார்த்தைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா இல்லை தொடர்கிறதா அப்படின்ற பதிவை தான் நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இஸ்ரேல் தரப்பில் வந்து ஒரு கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையை பற்றி அவங்க எப்படி அணுக போகிறாங்கன்றாங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இந்த மூணார் வந்ததுனால நான் அது இல்லாமல் இங்கே நெட்வொர்க் இஷ்யூ வேறு இருக்குது. தொடர்ந்து ஒரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அது பல மணி நேரம் ரொட்டேட்லேயே இருக்குது. அதுவும் ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஹோட்டலில் வந்து வைஃபை கனெக்ஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் அந்த வைஃபை நான் வாங்கி யூஸ் பண்ணோன்னா அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே போதும் நேருது. நாளையிலிருந்து ஃபாலோ பண்ணிடலாம், கொஞ்சம் ரெகுலராகவும் ஃபாலோ பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு மிக முக்கிய அப்டேட் மட்டும் பார்த்துடலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி அமெரிக்க தரப்பில் ஒரு கேபினெட் மீட் ஒன்றுங்க. அந்த கேபினெட் மீட் வந்து ஈரான் விவகாரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் பேசப்பட்டதாக சொன்னாங்க ஊடகங்கள். மிக எதிர்பார்ப்பு எகிரியது. ஏன்னா ஆல்மோஸ்ட் அவ்வளோதான், பேச்சுவார்த்தை நெருங்கி வந்த மாதிரி இருந்தது. திடீர்னு கொஞ்சம் அப்படியே தள்ளி போனது, இந்த பக்கம் தள்ளி போனது. ஆனால் அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங்மான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேச்சுவார்த்தை என்ன ஆகுன்றது நம்ம ஆரம்ப கட்டத்திலிருந்து தெளிவாக இருக்கும். அது நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறேன். ஒன்று, ஈரான் தனது கோரிக்கையில் ரொம்ப பிடிவாதமாகவும் தெளிவாகவும் இருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு 0.5 கூட ஈரான் இறங்கி வரல. ஆனால் அமெரிக்கா இறங்கி வந்திருக்கா அப்படின்னா அமெரிக்கா இறங்கி வந்துருச்சு ஃபுல்லாகவே. அவங்க ஆரம்ப கட்டத்தில் வச்ச கோரிக்கையில் இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அந்த நியூக்ளியர் அணு கழிவுகளை எங்கிட்ட கொடுத்துடணுன்றாங்க. மேபி அமெரிக்கா, அதாவது ஈரான் இதே பிடிவாதத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு மாதம் அப்படி இழுக்கடிச்சாங்க அப்படின்னாங்கன்னா சரி கடைசியில் சரிப்பா அதையும் வச்சுக்கோங்கன்ற கண்டிஷனுக்கு அமெரிக்கா வந்துருமான்ற ஆங்கிளில் தான் பார்க்குறாங்க. இது எல்லா ஊடகங்களும் தொடர்ந்து வந்து அமெரிக்காவை டவுன் பண்ணி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா ஈரானிடம் மன்றாடுகிறது, கெஞ்சுகிறது இந்த போரை நிறுத்துவதற்காக அப்படின்னு தொடர்ந்து ஊடகங்கள் நேற்று ஃபுல்லாக எல்லா சேனலுமே அதே தான் பிரதிபலித்த உடனே மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு, தனது எக்ஸலில் பதிவில் ஒன்று போடுறாரு. அந்த எக்ஸலில் பதிவு பார்க்க போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இன்றைக்கி இந்த கேபினெட் மீட் வந்து ஈரான் விவகாரத்தை முடிவெடுப்பதற்காக கூட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தா கூட திடீர்னு வெதர் கண்டிஷன்னால் கேன்சல் ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அப்போ டவுட்டு, வெதர் கண்டிஷனுக்காக கேன்சல் ஆகுதா இல்லை வேறு ஏதாவதுக்காக கேன்சல் ஆகுதா இல்லை முடிவெடுப்பதில் தாமதம் ஏற்படுகிறதா அப்படின்ற பல ஆங்கிளில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கொஷின் மார்க்கை போடுறாங்க. ஒன்று. இரண்டாவது பதிவு, இந்த முடிஞ்ச மீட்டெல்லாம் கேன்சல் ஆகிறதுக்கு முன்பே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு. இது ஏற்கனவே போட்ட பதிவை வந்து ரீபோஸ்ட் பண்ணுறாரு. அதாவது உலகமே ஒன்று தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீயா உன் நம்பிக்கையை என்ன தன்னம்பிக்கையை வந்து இழக்காதன்ற மாதிரியான ஒரு டைலாக் வரல, அதுதான் ட்ரம்ப் ஒரு சொல்கிறாரு. உலகமே எல்லா ஒன்று சேர்ந்து நாங்கள் தோல்வின்னு சொன்னாலுமே ஆனால் ஆப்போசிட் தரப்பில் ஈரான் எங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிறாங்க. ஈரானுடைய நேவல் பேஸை காலி பண்ணிட்டோம், அவங்களுடைய கப்பல் எல்லாமே கடலுக்கு அடியில் இருக்குது, அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இல்லை, அங்கே துப்பாக்கிகள் கூட இல்லாத சூழ்நிலை இருக்காங்க, வெள்ளக்கொடியை ஏற்றி நாங்கள் சரண்டர்னு எங்ககிட்ட கெஞ்சிட்டு வந்து சரண்டர் ஆனால் கூட இந்த ஊடகங்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அவங்க வெற்றி பெற்ற மாதிரி தொடர்ந்து இந்த மாய பிம்பத்தையும் ஃபேக் நியூஸையும் வந்து போட்டுட்ருக்கிறீங்க அப்படின்றதையும் எக்ஸலத்தில் ட்ரம்ப் அவர்கள் மறுபடியும் ஒரு ட்விட்டை போடுறாரு. எல்லா ஊடகங்களும் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, அந்த எக்ஸலை பதிவு இதையெல்லாம் தாண்டி, அதாவது இன்ன வரைக்கும் கண்டிஷன் வந்து நீங்கள் தான் அதிகமாக போட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த நாளுக்குள்ளே வரலன்னா நாங்கள் கடுமையாக அடிக்க போகிறோம், ஈட்டடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு தொடர்ந்து அவங்க அந்த கோரிக்கையில் தெளிவாக இருக்கும்போது நீங்கள் தான் ஒரு ஆங்கிளில் தள்ளி போகிறீங்க அப்படின்றத எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம நேற்று நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னா, அந்த பேந்தர் அப்பாஸ் பகுதியில் கன்னி வெடிகளை அந்த பக்கம் மிதக்க விட்டதற்காக தாக்கல் நடத்தினதாக சென்காம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்களுக்கு குறிவைக்கப்பட்டதாக ஈரான் தரப்பில் சொல்கிறாங்க.
ஈரானுடைய முஸ்தபா காமெனியோடைய அறிவிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அமைதி ஒப்பந்தத்தை மீறி எங்கள் மீது தெற்கு பகுதியில் எங்கள் ஏவுகணை தளங்களை குறிவைத்து எங்கள் படகுகளை தாக்கி அழிச்சிட்டு இருக்கீங்க. அதனால் அத்துமீறி தாக்கி ஆக்கிரமிக்கும் எண்ணம் ஒருபொழுதும் ஈடேறாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. அது இல்லாமல் இதற்கான பதிலடிகள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். நாங்கள் வந்து அன்அக்கௌண்டபிலிட்டி அப்படின்லாம் எங்கள் அகராதியிலே கிடையாது. கண்டிப்பாக நாங்கள் பதில் தாக்குதல் நடப்போம், அடித்தே தீர்வோம் அப்படின்றாங்க. அப்போ ஈரான் வந்து நாங்கள் பதில் தாக்கல் நடத்த போகிறோம், ஒரு சின்ன அடி அடித்தா கூட நாங்கள் பல அடி அடிக்க போகிறோன்றாங்க. அதற்கு நம்ம இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்லலாம்னா, ஈராக்கு கிட்ட உடனே ஒரு மெயிலில் ஓப்பன் லெட்டரே ஒன்று சொல்கிறாங்க. ஈராக், உங்கள் பகுதிகளில் ஒரு சின்ன இடங்கள் கூட அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கே இருக்கக்கூடாது. அதையும் மீறி உங்கள் நிலங்கள்லேருந்து குர்திஷ் நிலைகளை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. அங்கிருந்து தான் தாக்கல் நடத்துன மாதிரி தெரியுது. இது எங்களோட இறுதி எச்சரிக்கை. அப்படி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஈராக்குக்கு கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஈராக்கில் இருந்து தான் கொஞ்சம் ஒரு ரகசிய பேஸை யூஸ் பண்ணி தாக்கல் நடத்தினதாக ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அதனால் அந்த இடத்துல ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அவங்க அங்காளி பங்காளிங்கிட்டே சொல்லிட்டாங்க, ஏதாவது வேறு மாதிரி வந்தது அப்படின்னா நாங்கள் எல்லாத்துக்கும் அதாவது முடிவெடுக்க தயாராக இருக்கணும். மறுபடியும் ஒரு இறுதி எச்சரிக்கை. அமெரிக்கா தொடர்ந்து எல்லை மீறுகிறது, அவங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் இதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தின வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அது இல்லாமல் நேற்று இஸ்ரேலினுடைய சர்வேலன்ஸ் ட்ரோன் ஒன்று சுட்டு வீழ்த்தினதான் நேற்று வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. சரி, வழக்கமாக MQ-9 ரீப்பர் ட்ரோன் வந்து அங்கே ஹவுதிகளுக்கு கை வந்த கலையாக இது வரைக்கும் ஒரு 18லேருந்து 20 பக்கம் அவங்க சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. இந்த யுத்த சமயத்தில் கூட அமெரிக்காவுக்கு 27 சம்திங் வந்து ஈரான் வந்து சுட்டு வீழ்த்தியதாக கிளைம் பண்ணுறாங்க. மார்க்கோ ரூபியோ என்ன சொல்கிறாருன்னா, டோல்கேட்டை போட்டு வசூல் பண்ணுற எந்த ஒரு சிஸ்டத்தையும் நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். ஈரான் தீவிரவாதிகளுக்கு உதவி செய்கிறது, தொடர்ந்து தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறது, ஹமாஸுக்கும் மற்றதுக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க தரப்புலையும் வந்து தெளிவாக்குறாங்க. துருக்கி ஓடி வந்து எப்பாடுபட்டாவது என் உயிரை அடமானம் வைத்தாவது எர்டகன் அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தையில் நான் ஈடுபட்டு அமைதி ஏற்படுத்த போகிறேன் அப்படின்றாரு. பட் அவங்க தான் உங்களை யாரும் கண்டுக்கல, உங்களை நாங்கள் கூப்பிடவே இல்லை, நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்கன்ற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையை பாகிஸ்தான் மட்டும்தான் கூப்பிட்றாங்க. துருக்கி வந்து இடையில் ஆக்கன்ஃபிடன் அவர்கள் வந்தார், வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக தள்ளி நின்று தான் அதிகமாக இவங்க எர்டகன் அவர்களை வந்து ஃபுல்லாக அந்த நடுநிலையை வந்து கொண்டு வரல, அதே பாகிஸ்தானை கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் வந்து துருக்கி நேட்டோ நாடுகள் இருக்குது இல்லையா, நேட்டோ நாடுகள் இருக்குது. அது சமீபத்தில் கூட போன கடைசி யுத்தத்தில் கூட ஒரு சில நிலைகள் அமெரிக்கா பயன்படுத்துதா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வந்ததுனால அவங்க துருக்கியை நம்ப மறுக்கிறாங்க ஈரான். சும்மா பேச்சுக்கு வேணால் சொல்லலாம், அப்படியே பங்காளிகளாக இருக்கிறோன்ற மாதிரி. பட் அது சம்திங், அதனால தான் அவங்க ஈடுபடாமல் இருக்காங்க. இருந்தாலும் துருக்கி ஓடி வந்து இல்லை, நாங்கள் வந்து கண்டிப்பாக பேச்சுவார்த்தையை நடத்த போகிறோம்னு சொல்கிறாங்க. பட் இதே நம்ம இது ஃபுல்லாக மேலே இந்த ஈரானுடைய ஆங்கல் அப்படியே இந்த பக்கம் நம்ம தள்ளி இஸ்ரேல்கிட்ட வந்தோம் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து ஒரு புதிய வார்னிங் கொடுத்தாங்க நேற்று இருந்து. நீங்கள் வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா, இந்த எல்லோ கலர் எல்லாமே ஏற்கனவே தன் வசப்படுத்திட்டாங்க, ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க. இஸ்ரேல் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக பிடிச்சிட்டாங்க. அடுத்த பகுதியை முன்னேறுறாங்க, இன்னும் ஃபோர்ஸ் அதிகமாக அனுப்பியிருக்காங்க. இப்போ சதன் லெபனானையும் தாண்டி ஜகாரி ரிவர் அப்படின்றது, அந்த ஜகாரி ரிவர் வந்து மேலே வெளியேற சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறாங்க, பெய்ரூட்லேருந்து வெளியேறாங்க. இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய லார்ஜ் ஆப்ரேஷன் ஃபோர்ஸஸ் எங்களை தற்காத்து கொள்வதற்காக, எங்களை பாதுகாத்து கொள்வதற்காக நாங்கள் எல்லா எல்லையும் மீறி எல்லா எல்லையும் தாண்டி நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். இது எதிரிகளுக்கு இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நெதன்யாகு அவர்கள். நெதன்யாகுக்கு அப்புறம் வந்து பென்குவிர் அவர்கள். பென்குவிர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஈரான்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தைலாம் விரும்பலை, தேவைப்பட்டால் எங்களுடைய தற்காப்புக்காக நாங்கள் எல்லை மீறி செயல்படுவோம், எங்களுக்கெல்லாம் வில்லிங்கே கிடையாது, இந்த பேச்சுவார்த்தையில் 100% விருப்பமே கிடையாது, அதை நான் ட்ரம்புக்கிட்டே நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். பட் நார்மலாகவே பென்குவிர் அவரோட பேச்சை வந்து பெருசாக அவங்க எடுக்க மாட்டாங்க, அவர் கொஞ்சம் வெறி பிடிச்ச வேங்கையாக இருப்பார். ஆனால் அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர், இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நேற்று என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் கண்டிப்பாக எதிரிகளை வந்து
வீக் பண்ணுவோம். இந்த பக்கம் காசா நிலைமை என்ன, அடுத்து லெபனானுடைய நிலைமை என்ன, அதே தான் ஈரானுடைய நிலைமையும். எங்களுக்கு ஈரானிடமான அமைதி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் எங்களுக்கு திருப்தி இல்லைன்றதில் நேற்று இருந்து தொடர்ந்து இஸ்ரேலுடைய ஊடகங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. சரி, அவங்க திருப்தி இல்லைன்றதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, அதை வந்து அமெரிக்காவுக்கு எப்படி தெரியப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் லெபனான் மீது நடத்தப்படுகிற யுத்தத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும்ன்றதான் அந்த அமைதிக்கான பேச்சுவார்த்தையில். அதில் ஈரான் வந்து ரொம்ப தெளிவாகிறாங்க, அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வராதிங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டே இருக்கலான்றாங்க அவங்க. இவன் அமெரிக்கா வாப்பா சும்மா கோச்சிட்டு போகாதப்பான்னு இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அதை உடைக்கணும் அப்படின்னா இஸ்ரேலினுடைய ஒரே ஆயுதம் அந்த தாக்குதல் தான். அதனால் என்ன பண்ணுறாங்க, நேற்று லெபனானில் ஒரு 80 இடத்த டார்கெட் வைக்கிறாங்க. இது வரைக்கும் எவ்வளோ பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க, 35 பேர் இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் இறப்புகள் வந்து அதிகமாக கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக கடுமையான தாக்குதல், லெபனானையே வந்து பவர் இல்லாத ஒரு தேசமாக உருவாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க தொடர்ந்து ஹெஸ்புல்லா வந்து ஈரான் தாக்கல் நடத்தும் போது வந்து உதவி தான். அந்த உதவினால் நாங்கள் ஹெஸ்புல்லா இல்லாத நிலைகளை உருவாக்கறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அக்கறையே அப்படிலாம் அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக அவங்க இல்லாமல் சூழ்நிலை உருவாக்கணும்னு அந்த தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு அணை மீது கூட தாக்கல் நடத்த முயற்சி பண்ணாங்கன்ற வீடியோ பதிவு கூட வந்தது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா இப்போ காசா மீது நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. காசாவில் ஹமாஸினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர் வந்து எலிமினேட் பண்ணிட்டதாகவே வந்து சொல்கிறாங்க. அப்போ காசா மீது நடத்தப்பட்ட நேற்று இரவு தாக்குதல், அதையும் ஒப்பந்தத்தை மீறி நடத்தப்படுகிற தாக்குதல், அது இல்லாமல் லெபனான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், லெபனான் மீது கடுமையான தாக்குதல் இன்னும் அதிகமான பகுதிகளில் வெளியேற சொல்கிறாங்க. அப்படின்னும்போது இந்த ஒப்பந்தத்தை இப்போ ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? இப்போ இந்த இடத்துல லெபனான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தும் போது அப்போ இந்த பேச்சுவார்த்தைக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுப்பாங்க அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ப்ரெஷரை ஒன்று ஏற்றுக்கணும், இல்லைன்னா இது பண்ணணும். இவங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்போ நெதன்யாகுடைய ஆட்சி காலம் வந்து இறுதி கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஆதரவு விலக போகிறாங்களா என்னன்னு தெரியல. சப்போஸ் அவர் லெபனான் மீது தாக்குதலை வந்து நிறுத்திட்டார் அப்படின்னா இஸ்ரேலினுடைய முழு ஆதரவு, அதாவது நெதன்யாகுனுடைய ஆதரவு கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆகிடும், ஆட்சி கவிழ்ந்துடும். ஆல்ரெடி கவிழ்ற கண்டிஷன் தான். என்ன இப்போ எலெக்ஷன் வந்து செப்டம்பரா இல்லை நவம்பர் டிசம்பரான்றது தான் இப்போ பெரிய டிஸ்கஷனாக போயிட்டுருக்கு. அதனால் இவர் வால்வாசாவா போராட்டத்தில் நெதன்யாக இருக்கிறார், அடித்தே ஆகணும். அவர் வந்து பிபின்னு ஓடி வராரு, மை லவ்டு பிபின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவர் பிபிக்காக உதவி செய்யணும்னா நீங்கள் லெபனான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை நீங்கள் விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி இந்த தரப்பில் கேட்பாங்க. இந்த தாக்குதல் விட்டு கொடுத்தா அங்கே ஈரான் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு முக்கோண காதல் கதையில் வந்து மாட்டிடுச்சு. இதை யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. இன்று வரை பேச்சுவார்த்தையில் ஈரான் தரப்பில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க ஒரு சிங்கிள் பைசா கூட விட்டு கொடுக்கல. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பின்வாங்கவே கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறாங்க. பாகிஸ்தான் கரெக்டாக கன்வே பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இன்னுமே ஊடகங்களை தவறாக வழி நடத்துகிறாங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க கொடுக்குற பேட்டி எல்லாமே அப்படி தான் தெரியுது, எக்ஸல பதிவும் அப்படி தான் தெரியுது. ஆனால் பாகிஸ்தான் எந்த நம்பிக்கையில் ஓடி வந்து அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ணி இல்லை ஒத்துக்கிட்டாங்கன்னு ஒட்டுமொத்த உலகமும் நம்ப வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. பேச்சுவார்த்தையில் முன்னேற்றங்கள் எதுவுமே ஏற்படாத மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் ஒரு 4-5 நாள் தள்ளி போயிருக்கு. இந்த மந்த் எண்டுக்குள்ளே பேச்சுவார்த்தை வந்துருன்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. பார்க்கலாம். இந்த நம்பிக்கை ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும்தான் இருக்குது. அந்த செறிவூட்டப்பட்ட அணு ஆயுதம் எடுக்கிறதுல தான் இருக்குது. பார்க்கலாம், நம்ம பொறுத்து என்ன நடக்க போதோ தெரியல, பார்க்கலாம் நம்ம. அதே போல் அங்கே தலைநகர் மீது இன்னும் தாக்குதலை விரிவுபடுத்தியிருக்கிறது இஸ்ரேல். நேற்று டானக்ஸ், அதாவது ரஷ்யா வந்து கைப்பற்றியிருந்தாங்க இல்லையா, அந்த பகுதி மீது உக்ரைன் கடுமையான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ 2 தரப்புலையும் வந்து தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. தொடர்ந்து அமெரிக்கா வந்து அங்கேயும் இன்வால்வ் ஆகி பேசிகிட்டு இருக்கிறதாங்க. கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா இந்த சூழ்நிலைன்னு. பட்டு அவங்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக லாவ்ரோ அவர்கள் வந்து விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ரஷ்யாவிலிருந்து இந்த தாக்குதலை வந்து ஒருபோலும் எங்களால் நிறுத்தவும் முடியாது, அமைதியாக இருக்க முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதையெல்லாம் பார்த்து அந்த வீடியோட கிளைமேக்ஸில் சவுத் கொரியா வந்து இதுக்கப்புறம் சப்மரைன் அட்டாக், அதாவது கடலுக்கு அடியிலிருந்து தாக்கல் நடத்தக்கூடிய, அதாவது நியூக்ளியர் சப்மரைன் அட்டாக் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் 2030 உருவாக்க போகிறோம், மறுபடியும் நாங்கள் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. பெலாரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா,
உக்ரைன் அத்துமீறி எங்கள் நிலைகளுக்குள்ளே வந்து தாக்கல் நடத்துகிறாங்கன்றாங்க. உக்ரைன் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாமே எங்கள் மீது தாக்கல் நடத்துவதற்கான ஒரு காரணத்தை தேடுறாங்க. நாங்கள் அப்படி தாக்கல் நடத்தவே இல்லைன்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம என்ன நடக்குது. ஸோ ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.